வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் நமக்கு ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. இதில் என்னோட மதிப்புகளை வரிசைப்படுத்தியிருக்காங்க. அப்புறம் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக எஃப்ங்கிற சார்போட மதிப்புகளை எஃப் ஆஃப் எண்ணின் மதிப்புகளாக வரிசைப்படுத்தியிருக்காங்க. என்னோட மதிப்பு 1ன்னா எஃப் ஆஃப் எண்ணுங்கிற ஃபங்க்ஷனோட மதிப்பு 12ன்னு கொடுத்துருக்காங்க. என்னோட மதிப்பு 2ன்னா எஃப் ஆஃப் எண்ணுங்கிற ஃபங்க்ஷனோட மதிப்பு 5ன்னு கொடுத்துருக்காங்க. என்னோட மதிப்பு 3ன்னா எஃப் ஆஃப் என்னோட மதிப்பு குறை 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்னோட மதிப்பு 4ன்னா எஃப் ஆஃப் என்னோட மதிப்பு குறை 9ன்னு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இந்த ஃபங்க்ஷனை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இது ஒரு தொடர் வரிசை அமைச்சிருக்கு அப்படின்னு உங்களுக்கு புரியும். இது கூட்டுத்தொடர் வரிசை அமைச்சிருக்குன்னு கூட சொல்லலாம். எப்படி சொல்கிறேன்னா, இதோட முதல் உறுப்பு 12ன்னு கொடுத்துருக்காங்களா, ரெண்டாவது உறுப்பு 5, மூணாவது உறுப்பு -2, நாலாவது உறுப்பு -9. இது இப்படி போயிட்டே இருக்கும். சரி, இப்போ இந்த முதல் உறுப்பு 12 இருக்கு இல்லையா, இதோட என்ன செஞ்சோம்னா இந்த ரெண்டாவது உறுப்பு கிடைக்கும், 7 கழிக்கணும். அதே மாதிரி இந்த ரெண்டாவது உறுப்புலேருந்து மூணாவது உறுப்புக்கு போகிறதுக்கும் 7 கழிக்கணும். அந்த மாதிரி இதில் இருக்க ஒவ்வொரு உறுப்பும் அதுக்கு முந்தைய உறுப்புலேருந்து 7 குறைவாக இருக்குது அப்படின்னு தெரியுது. அப்படின்னா இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை தான் இல்லையா? சரி, இதை வச்சுக்கிட்டு இந்த எஃப் ஆஃப் எண்ணுங்கிற ஃபங்க்ஷனை வரையறுக்க முடியுமான்னு பார்க்கலாம். எஃப் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு, நாம் இந்த ஃபங்க்ஷனில் இருக்க எண்ணுக்கு ஒரு மதிப்பை உள்ளீடு செய்கிறோன்னு வச்சுக்கோங்க, இன்புட்டாக கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. அந்த மதிப்பு வச்சுக்கிட்டு இந்த ஃபங்க்ஷன் என்ன செஞ்சதுன்னா நமக்கு தேவைப்படுற அவுட்புட்டை கொடுக்கும். கொஞ்சம் யோசிக்கலாம். நமக்கு ஆரம்பம் என்னவாக இருக்கணும், அதாவது முதல் உறுப்பு 12ஆக இருக்கணும். அப்புறம் இதிலிருந்து 7 கழிக்கணும். எத்தனை முறை இந்த 7 கழிக்கணும்? இந்த முதல் உறுப்புக்கு 0 தடவை 7 கழிக்கணும். இந்த ரெண்டாவது உறுப்புக்கு 1 தடவை 7 கழிச்சாக்க போதும். இந்த மூணாவது உறுப்புக்கு 1, 2 தடவை 7 கழிக்கணும். இந்த நாலாவது உறுப்புக்கு 3 தடவை 7 கழிக்கணும். அதாவது எத்தனை தடவை 7 கழிக்கணும்னா, நம்ம எந்த உறுப்பில் இருக்கோமோ, எந்த உறுப்பில் வேணாலும் இருக்கலாம், எந்த உறுப்பில் இருக்கோமோ அதோட 1 குறைவாக இருக்கணும். அதாவது n-1 தடவை 7 கழிக்கணும். சரி, நம்ம வரையறுத்திருக்க இந்த ஃபங்க்ஷன் நமக்கு தேவைப்படுற விடையை கொடுக்குதான்னு பார்க்கலாம். என்னோட மதிப்பு 1ன்னா 12 கழித்தல் 7 பெருக்கல் 1 கழித்தல் 1ன்னா 0. 0 தடவை 7 கழிக்கணும். அப்படின்னா எதுவும் கழிக்க தேவையில்லை. அப்போ என்ன கிடைக்கும், 12ன்னு கிடைக்கும். 12ங்கிறது தான் இந்த முதல் உறுப்பு. அப்போ இது சரியாக தான் இருக்குது. சரி, அடுத்ததாக எஃப் ஆஃப் 2ன்னா என்ன கிடைக்கும்னு பார்க்கலாம். 12 கழித்தல் 7 பெருக்கல் 2 கழித்தல் 1. அப்படின்னா 12 கழித்தல் 7 பெருக்கல் 1. அப்போது ஒரு தடவை 7 கழிக்கணும். இந்த ரெண்டாவது உறுப்புக்கு ஒரு தடவை தான் 7 கழிக்கணும். அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த விடை தான் இங்கேயும் கிடைச்சிருக்கு. சரி, அடுத்ததாக எஃப் ஆஃப் 3ன்னா என்ன கிடைக்கணும் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். 12 - 7 பெருக்கல் 3 கழித்தல் 1ன்னா 2 தடவை 7 கழிக்கணும். இதுவும் சரியாக தான் இருக்குது. அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் நம்ம எதிர்பார்க்குற விடையை தான் கொடுக்குது. அப்படின்னா இந்த கூட்டுத்தொடர் வரிசைக்கு பொருத்தமாக இந்த ஃபங்க்ஷனை நாம் டிஃபைன் பண்ணிட்டோம், வரையறுத்துட்டோம். சரி, இதே மாதிரி இன்னொரு கணக்கு பார்க்கலாம். இங்கே சில ஃபங்க்ஷன்ஸை டெஃபினிஷனோடவே கொடுத்துருக்காங்க, அதாவது ஏற்கனவே வரையறுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் இங்கே ஒரு தொடர் வரிசையும் கொடுத்துருக்காங்க, இதையும் அட்டவணை வடிவலையே கொடுத்துருக்காங்க. இதோட முதல் உறுப்பு குறை 100, அடுத்த உறுப்பு குறை 50, அதுக்கு அடுத்த உறுப்பு 0, அதுக்கு அடுத்த உறுப்பு 50. இதுவும் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதுவும் கூட்டுத்தொடர் வரிசையில் தான் இருக்குது அப்படின்னு தெரியுது. இந்த கூட்டுத்தொடர் வரிசை -100ல் ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த உறுப்புக்கு இதோட 50 கூட்டணும், அடுத்த உறுப்புக்கு இதோட 50 கூட்டணும், அடுத்த உறுப்புக்கு இதோட 50 கூட்டணும். அதாவது இதில் இருக்க ஒவ்வொரு உறுப்பும் இதுக்கு முந்தைய உறுப்போட 50 அதிகமாக இருக்குது. சரி, வழக்கமாக செய்கிற மாதிரி இந்த வீடியோ கொஞ்சம் நிறுத்திட்டு இங்கே கொடுத்துருக்க ஏற்கனவே வரையறுக்கப்பட்டிருக்க இந்த சார்புகளில் எந்த சார்பு சரியானதுன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். 1க்கும் அதிகமான ஃபங்க்ஷன்ஸ் கூட இருக்கலாம். சரி, இப்போ இது நம்ம சேர்ந்தே செய்வோம். இந்த முதல் டெஃபினிஷனை எடுத்துக்குவோம். இந்த டெஃபினிஷன் பொருத்தமானதாக இருக்குதான்னு பார்க்கலாம். இங்கே நம்ம குறை 100லேருந்து தொடங்குகிறோம். இதோட 50 கூட்டுறோம். எத்தனை தடவை கூட்டுறோம், n - 1 தடவை கூட்டுறோம். சரி,
இங்கே நமக்கு கொடுத்துருக்க தொடர் வரிசையில் முதல் உறுப்பு குறை 100ன்னு தான் இருக்குது. இங்கேயும் குறை 100ன்னு தான் இருக்குது. ஆனால் இதோட 50 கூட்ட தேவையில்லை. இல்லைன்னா 50 0 தடவை கூட்டணும். இங்கே டெஃபினிஷனில் பார்த்தோன்னா என்னங்கிறது 1, 1 மைனஸ் 1னா 0. அப்போது இங்கே 50 0 தடவை தான் கூட்டுறோம். அப்படின்னா இது இந்த முதல் உறுப்புக்கு பொருத்தமாக இருக்குது. சரி, அடுத்ததாக என்னோட மதிப்பு 2ன்னு இருந்ததுன்னா என்ன கிடைக்கும்னு பார்க்கலாம். இங்கே குறை 100ன்னு தொடங்கியிருக்கு. இதோட 50 ஒரு தடவை கூட்டணும். அப்படின்னா இது 1ன்னு இருக்கணும். 2 கழித்தல் 1ன்னா 1 தானே. அப்படின்னா ஒரு தடவை தான் 50 கூட்டுறோம். அப்படின்னா இந்த டெஃபினிஷன் இந்த ரெண்டாவது உறுப்புக்கும் பொருத்தமாக தான் இருக்குது. எத்தனை தடவை 50 கூட்டணும் அப்படின்னா, நம்ம எந்த உறுப்பில் இருக்கோமோ அந்த உறுப்புலேருந்து 1 குறைவாக இருக்கணும். அதாவது n-1ஆக இருக்கணும். அத்தனை தடவை 50 கூட்டணும். இந்த மூணாவது உறுப்புக்கு 2 தடவை 50 கூட்டணும். இந்த நாலாவது உறுப்புக்கு 3 தடவை 50 கூட்டணும். அப்படின்னா இந்த முதல் சார்பு சரியாக இருக்குது. இந்த முதல் ஃபங்க்ஷன்லேயும் n-1 தடவை தான் 50 கூட்டுற மாதிரி இருக்குது. அதாவது என்னோட மதிப்பு 4ன்னா இங்கே 4 கழித்தல் 1ன்னா 3 தானே. அப்போ 3 முறை 50 கூட்டணும்னு இருக்குது. இங்கேயும் நாலாவது உறுப்புக்கு 1, 2, 3 முறை தான் 50 கூட்டுறோம். குறை 100ஓட 3 தடவை 50 கூட்டணும். அப்போ என்ன கிடைக்கும்? 50ன்னு தான் கிடைக்கும் இல்லையா. அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் பொருத்தமானதாக இருக்குது. சரி, அடுத்த ஃபங்க்ஷனை பார்க்கலாம். குறை 150 கூட்டல் 50 பெருக்கல் என்னன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை செக் பண்ணி பார்க்கலாம். இது நம்ம ஒரு அட்டவணை மாதிரி எழுதிக்குவோம். இந்த பக்கம் என்ன எழுதிக்குவோம், இந்த பக்கம் எஃப் ஆஃப் என்ன எழுதிக்குவோம். என்னோட மதிப்பு 1ன்னா இந்த பக்கம் குறை 150 கூட்டல் 50. அப்போ என்ன கிடைக்கும்? குறை 100ன்னு கிடைக்கும். இந்த முதல் உறுப்பு குறை 100 தான். இது சரியாக தான் இருக்குது. அடுத்தது என்னோட மதிப்பு 2ன்னா இந்த பக்கம் குறை 150 கூட்டல் 50 பெருக்கல் என்னங்கிறது இங்கே 2. 50 பெருக்கல் 2ன்னா 100. குறை 150ஓட 100 கூட்டினோம்னா குறை 50ன்னு கிடைக்கும். அடுத்தது என்னோட மதிப்பு 3ன்னா இந்த பக்கம் குறை 150 கூட்டல் 50 பெருக்கல் 3. அப்போ 0 தான் கிடைக்கும். இந்த மூணாவது உறுப்பு 0 தான். அப்போ இந்த ஃபங்க்ஷனும் பொருத்தமாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், எப்படி இது? இந்த 2 ஃபார்முலாவும் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக தான் இருக்குது. அப்போ எப்படி 2ம் பொருத்தமாக இருக்கும்? இது நீங்கள் அல்ஜிப்ரா வடிவத்தில் பாருங்கள். இது 2ம் ஒன்று தான்னு உங்களுக்கே புரியும். முதல்ல இந்த ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் எடுத்துக்குவோம். -100 கூட்டல் இந்த 50 பெருக்கல் n-1 பங்கீட்டு பண்பை பயன்படுத்தி பெருக்குவோம். 50 பெருக்கல் n 50n கழித்தல் 50. இந்த -100ஐயும் இந்த -50ஐயும் கூட்டினா -150. அதுதான் இங்கே இருக்குது. அப்புறம் இந்த 50n தான் இங்கே இருக்குது. அப்படின்னா இயற்கணிதப்படி இந்த 2 டெஃபினிஷனுமே சேம் தான். சரி, இப்போ கடைசியாக இருக்க இந்த ஃபங்க்ஷன் -100 கூட்டல் 50n இது பொருத்தமாக இருக்குமான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். என்னோட மதிப்பு 1ன்னு எடுத்துக்குவோம். இந்த குறை 100ஓட 50 கூட்டணும். அப்போ என்ன கிடைக்கும்? குறை 50ன்னு கிடைக்கும். இந்த முதல் உறுப்பு குறை 50ஆனா இல்லை. இங்கே நமக்கு என்ன வேணும்? குறை 100 வேணும் இல்லையா. அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் பொருந்தாது. சரியா?